எங்கேயாவது ஒரு கொழையடி சண்டை நடந்தாலும் சரி, இல்லை ரேஷன் கடையில் அந்த வரிசையில் நிற்கிற சண்டையிலையும் சரி, எங்கேயாவது நீங்கள் ஆண்களை பார்த்துருக்கீங்களா? எல்லா இடத்துலையும் இந்த பொம்பளைங்க தான் சண்டை பிடிச்சிட்டு இருப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னா, இந்த பொம்பளைங்க எல்லாம் கொழாயடி சண்டையில் PhD வரையும் முடிச்சவங்க. அவங்க தான் போய் அங்கே பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஐயா, 4 சிண்டு கூட ஒரு இடத்துல ஒத்துமையாக இருந்துரும். ஆனால் 4 கொண்ட ஒரு இடத்துல ஒத்துமையாக இருக்கவே இருக்காது நடுவர் அவர்களே. நடுவர் அவர்களே, சர்வீஸுக்கு போன பைக்கும் அம்மா வீட்டுக்கு போன ஒய்ஃபும் நம்மளோட கண்ட்ரோல் இருந்ததா சரித்திரமே கிடையாதுங்க. ஏம்மா, இவ்வளோ நேரம் தத்துவம் தான் பேசிகிட்டு இருந்தீங்க, இப்போ பூரா வாழ்க்கையினுடைய பஞ்சு டைலாகாக பேசுறியம்மா. சார், சர்வீஸுக்கு போன பைக்கும் அம்மா வீட்டுக்கு போன பொம்பளையும் நம்ம கண்ட்ரோலில் இருக்க. ஆகா, அம்மா வீட்டுக்கு போன பொம்பளை மட்டும்தான் கண்ட்ரோலில் இருக்காதா? அம்மானு சொல்கிற யாருமே இப்போ கண்ட்ரோல்லே இல்லை. இப்படி ஆண்கள் எவ்வளவு பெருந்தன்மையாக நடந்துக்கிட்டு இருக்காங்க தெரியுங்களா? ஒன்றுமில்லை நடுவர் அவர்களே, அப்பா அப்படிங்கிற ஒரு உறவு எவ்வளவு ஒரு புனிதமான ஒரு உறவு தெரியுங்களா? அப்பாவினோட அருமை ஒரு பிள்ளைங்களுக்கு எப்போ தெரிய வரும் அப்படின்னா, அந்த பிள்ளை பெண் பிள்ளையாக இருந்துச்சுன்னா திருமணம் பண்ணிக்கிட்டேன்னு இருக்கு வீட்டுக்கு போகும்போது தாங்க அப்பாவோட அருமை புரிய வரும். அதே ஒரு ஆண் பிள்ளையாக இருந்தான் அப்படின்னா, அவன் அப்பான்னு ஒரு ஸ்தானத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நடுவர்களே அப்பாவோட அருமை புரியும். அழகா ஒரு திரைப்பட பாடலில் ஒரு அப்பா பாடுவார் பாருங்க தன் பிள்ளைங்களை பார்த்து.